வணக்கம். அ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் 20 நவம்பர் 2024 பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் உதவும். முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, உக்ரைன் அமெரிக்கா ஏவுகணைகளை வைத்து ரஷ்யாவை தாக்கியதால் ரஷ்யா அணு ஆயுத எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைன் போர் உங்களுக்கு தெரியும், 2022லேருந்து நடந்துட்டு வருது. ஸோ அந்த உக்ரைன் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அமெரிக்க ஏவுகணைகளை வந்து வச்சு ரஷ்யாவுடைய சில பகுதிகளை தாக்கியிருக்கு. ஸோ வந்து ரஷ்யா வந்து அணு ஆயுத எச்சரிக்கை வந்து விடுத்துள்ளது. அணு ஆயுத போர் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்படும். பிகாஸ் உக்ரைன் வந்து நேட்டோ நாடு அதாவது உக்ரைன் வந்து நேட்டோ அமைப்பில் இருக்குது. அந்த நேட்டோ நாடுகள்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது ரஷ்யாவுடைய இராணுவ பலம் வந்து குறைவு தான். இருந்தாலும் ரஷ்யாவுடைய அணு ஆயுத பவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை வந்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து உலகம் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ நேட்டோ அமைப்பில் வந்து மொத்தம் 32 நாடுகள் வந்து இருக்குது. ஆக்சுவலாக 32 நாடுகள் வந்து இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் தான், ப்ளஸ் அமெரிக்கா. இதெல்லாம் சேர்த்து அமெரிக்கா, கனடா மற்றும் சில யூரோப்பிய நாடுகள் தான் இதெல்லாம். ஆக்சுவலாக 2022 தான் அந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா வந்து உக்ரைன் மீது வந்து போர் தொடுக்குது. எதுக்காக அப்படின்னா, ரஷ்யா வந்து பக்கத்தில் இருக்கிற உக்ரைன் நாடு, அது வந்து அந்த உக்ரைன் நாடு வந்து நேட்டோவில் வந்து நான் போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. உடனே வந்து இது வந்து எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், நேட்டோ நாடுகள்லாம் வந்து எங்களை நெருங்கிட்டாங்க, அதனால் எங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, நீங்கள் வந்து சேரக்கூடாது, உக்ரைன் வந்து சேரவே கூடாது அப்படின்றதுனால தான் வந்து ரஷ்யா வந்து அந்த காரணத்தை வச்சு தான் ரஷ்யா வந்து போர் தொடுத்துருக்கு. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். ஸோ சும்மா சொல்கிறேன் பாருங்கள். நேட்டோ அமைப்பில் மொத்தம் 32 நாடுகள் உள்ளன. 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் மீது போரை அறிவித்து இன்று 1000வது நாளை எட்டியுள்ளது. ஆக்சுவலாக 2022ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த போர் வந்து இன்றைக்கி வந்து இன்னையோட சேர்த்து வந்து 1000வது நாள். அடுத்து வந்து இஸ்ரோவின் ஏவுகணைகளால் 4000 கிலோ வரையிலான செயற்கைக்கோள்களை மட்டுமே ஏவ முடியும் என்பதால் 4700 கிலோ எடை கொண்ட GSAT-N2 எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் மூலம் ஏவுகணையின் மூலம் ஏவப்பட்டது. ஆக்சுவலாக இஸ்ரோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை வந்து 4000 கிலோ வரையிலான அந்த செயற்கைக்கோள்களை மட்டுமே வந்து தாங்கி ஏவ முடியும். அதனால் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்றைக்கின்னு பார்த்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, எலான் மஸ்கோட ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம், அவங்க வந்து ஒரு ஏவுகணையை அனுப்ப போகிறாங்க. அந்த ஏவுகணையில் நம்ம சேட்டலைட்ஸையும் வந்து செலுத்தி அனுப்பலான்ற ஒரு திட்டம் போட்டு GSAT-N2 அப்படின்ற 4700 கிலோ எடை கொண்ட அந்த செயற்கைக்கோளை அந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஏவுகணை மூலம் வந்து இன்றைக்கி வந்து ஏவிட்டாங்க. GSAT அப்படின்றது இது ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தமான ஒரு சேட்டலைட். இதன் மூலம் இந்தியாவின் மூலை முடுக்கெங்கும் தொலைத்தொடர்பு சேவை வந்து வழங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மணிப்பூர் மாநிலத்தின் தலைநகரான இம்பாலில் துணை இராணுவ படையினர் குவிப்பு. எதுக்காக அப்படின்னா, குகி தீவிரவாதிகளால் 6 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. மணிப்பூரின் முதல்வர் வந்து பிரேம் சிங். இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க போகிறாங்க. ஸோ இதை நல்லா கரெக்டாக படிச்சுக்கோங்க. மணிப்பூர் மாநிலத்தின் தலைநகர் வந்து இம்பால், அதோடைய முதல்வர் வந்து பிரேம் சிங்கு. ஆக்சுவலாக மணிப்பூர் மாநிலத்தில் போன வருஷம் 2023 மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துகிட்ருக்கு. அது வந்து மைதேயி மற்றும் குகி 2 சமூகத்திற்கு இடையிலான இந்த கலவரம் வந்து எதனால் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மைதேயி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எங்களுக்கும் வந்து மைதேயி மக்களுக்கு எங்களுக்கும் வந்து பழங்குடி அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கு, இந்த மாதிரி மைதேயி மக்களுக்கு பழங்குடி அந்தஸ்து வழங்க பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதிர்த்து வந்து குகி பழங்குடியினர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக வந்து அதை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் மைதேயி பழங்குடி மக்களுக்கு வந்து பழங்குடி அந்தஸ்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா
குகி பழங்குடி நிலங்களை வந்து இவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ வந்து ஆக்கிரமிப்பு நடைபெறும் அப்படின்ற ஒரு பயத்தில் குகி பழங்குடியினர் மக்கள் வந்து இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து கலவரம் வெடிச்சிருச்சு. ஸோ 2 வருஷமாக இந்த பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்குது. இதுதான் வந்து காரணம். ஆக்சுவலாக வந்து அதிகமாக இருக்கிற மக்கள் மணிப்பூரில் யார் அப்படின்னா வந்து மைதேயி தான். கிட்டத்தட்ட 52% இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து லேண்ட் வாங்க ஆரம்பித்தாங்க. குகி பழங்குடி மக்களுடைய அந்த பகுதிகளில் வந்து லேண்ட் வாங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இவங்களுடைய நிலங்கள் பறிபோகும் அப்படின்ற ஒரு பயத்தினால இந்த போராட்டத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க குகி பழங்குடிய மக்கள். தமிழகத்தில் கடந்த நிதியாண்டில் கொண்டு வந்த வேளாண் அடுக்கு திட்டம் மூலம் டிஜிட்டல் முறையில் ராபி மற்றும் காரிஃப் பருவத்தில் பயிரிடப்பட்ட பயிர் சாகுபடி குறித்த கணக்கீட்டை மேற்கொண்டு வருகிறது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, கடந்த நிதியாண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேளாண் அடுக்கு திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, டிஜிட்டல் முறையில் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ பயிர் சாகுபடி எந்தெந்த இடத்துல எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். இதை வந்து இப்போ வந்து யார் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ அது நடந்துகிட்டே தான் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ராபி மற்றும் காரிஃப் பருவத்தில் வந்து இப்போ வந்து கணக்கீடு செஞ்சுட்டே வராங்க. இருக்கிற சாகுபடியோடைய எண்ணிக்கை, எந்தெந்த நிலத்தில் எவ்வளோ சாகுபடி பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிவிட்டு இந்த திட்டத்தின் மூலம் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ராபி அப்படின்ற பருவம் எந்த மாதத்தை குறிக்குது அப்படின்னா, அக்டோபர்லேருந்து நவம்பர் வந்து ராபி பயிர் காலம். காரிஃப் பயிர் காலம் வந்து எது அப்படின்னா, ஜூன் முதல் ஜூலை வரை வந்து காரிஃப் பயிர் காலம். இந்த ஹைலைட் பண்ணதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து டிஜிட்டல் பயிர் கணக்கீட்டில் 100% முடித்து திண்டுக்கல் முதலிடம். ஆக்சுவலாக இந்த ஒரு பணி வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா இந்த டிஜிட்டல் கணக்கீடு போயிட்டுருக்கு இல்லையா, இது வந்து திண்டுக்கல் வந்து 100% வந்து எட்டிடுச்சு. மேக்ஸிமம் எல்லா பயிர் சாகுபடியும் கணக்கீடு செஞ்சுட்டாங்க திண்டுக்கல்லில். அதுதான் வந்து திண்டுக்கல் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்த நியூஸ் வந்து 19வது G20 மாநாடு பிரேசில் நாட்டில் நடைபெற்று வருகிறது. 2023 நம்ம இந்தியாவில் நடந்தது G20 மாநாடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 18வது G20 மாநாடு இந்தியா, 19வது G20 மாநாடு வந்து பிரேசில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மருத்துவ தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் 4 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் யார்? வெங்கடேசன். ஆக்சுவலாக வந்து மருத்துவ தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு 4 நாட்கள் விடுமுறை வழங்கணும், அதாவது ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் வந்து வலியுறுத்தியிருக்காரு. நேஷ்னல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரிஸ், இது வேறு ஒன்றும் இல்லை, தேசிய தூய்மை பணியாளர் ஆணையம் தான் வந்து ஹிந்தியில் வந்து சஃபாய் கரம்சாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு சஃபாய் கரம்சாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணையம் வந்து 1993 தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையம் வந்து 1993 வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஐநாவின் 29வது பருவநிலை மாநாடு அசர்பைஜான் நாட்டில் வந்து நடைபெற்று வருகிறது. இது வந்து ஒரு இஸ்லாமிய நாடு அசர்பைஜான், உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான் இது பக்கத்தெல்லாம் இருக்குது. ஐநாவின் 29வது அந்த பருவநிலை மாநாடு வந்து இந்த நாட்டில் தான் வந்து நடைபெற்று வருகிறது. என்ன அப்படின்னா, அடுத்த நியூஸு, உற்பத்தியின் போது கார்பன் உமிழ்வை அதிகம் ஏற்படுத்தும் பொருள்களுக்கு ஐரோப்பிய யூனியன் இறக்குமதி வரி கார்பன் வரி விதித்துள்ளது. பருவநிலை தொடர்பான நடவடிக்கைகளுக்கான செலவை ஏழை நாடுகளின் மீது திணிப்பதாக உள்ளது என்று இந்தியா வந்து குற்றச்சாட்டியுள்ளது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதிக கார்பன் உமிழ்வை வந்து எந்த பொருள் வெளியிடுதோ அந்த பொருளை வந்து தன்னுடைய நாடுகளில், அதாவது ஐரோப்பியன் யூனியன் நாடுகளில் இறக்குமதி பண்ணுறதுக்கு வரி விதிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ஐரோப்பியன் யூனியன் அரசு. ஸோ இது வந்து அதாவது இது எதுக்காக இந்த வரியை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னா, பருவநிலை நடவடிக்கை, அந்த பருவநிலை குறித்த நடவடிக்கைக்கான அந்த செலவு வந்து செய்கிறதுக்கு வந்து இந்த வரியை வந்து விதிச்சிருக்காங்க. இது வந்து ஏழை நாடுகளின் மீது திணிப்பதாக உள்ளது, இந்த செலவை வந்து ஏழை நாடுகளின் மீது திணிப்பதாக உள்ளது என்று இந்தியா வந்து குற்றச்சாட்டியிருக்கு.
இந்தியாவின் 30% நிலத்தில் மண்வளம் குறைந்து வருவது வேளாண்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் கூறியுள்ளார். ஆக்சுவலாக இந்தியாவில் மண்வளம் ரொம்ப முக்கியமானது வேளாண்மைக்கு. ஸோ 30% நிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 30% நிலங்களில் மண்வளம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. காரணம் என்னவாக இருக்கும்? அதிகப்படியான அந்த மண் வள திருட்டு இருக்கு இல்லையா, இயற்கை வளங்களை வந்து திருடுறாங்க. அது அப்புறம் வந்து அதிகப்படியான உரங்கள் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது. ஸோ வேளாண்மைத்துறை அமைச்சர் யார்? சிவராஜ் சிங். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிட்டோம், நல்ல தெளிவாக பார்த்துட்டோம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.